திமுக வரக்கூடிய இந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி அறிவிச்சிருக்கார். அதை பற்றி விவாதிக்கலாம். குறைந்த நாட்களே இருக்கின்றன தேர்தலை நடத்துவதற்கு. அந்த வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கு குறைவான நாட்கள் இருக்கின்றன. தேர்தல் ஆணையம் நடுநிலை தவறி நடந்து கொள்கிறது. இந்த காரணங்களால் திமுக இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறது அப்படின்னு கருணாநிதி சொல்றார். இதுதான் உண்மையான காரணமா இல்ல தோல்வி பயமா? இல்ல, அப்படி கிடையாது. இதுதான் உண்மையான காரணம். அதாவது 28ஆம் தேதி செய்கிற அறிவிப்பு 29ஆம் தேதி தான் பத்திரிகையில் வருது. கலைஞர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தனது அறிக்கையில். 29ஆம் அதுக்கு பிறகு அவகாசங்கிறது 3 நாள் லீவு நடப்பு. 3 நாள் டைம் கொடுத்து இப்போ 4ஆம் தேதி கடைசி நாள்னு சொல்கிறாங்க. முன்பே ஆகஸ்ட் 6ஆம் தேதி இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்தந்த துறை அந்த எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த தேர்தல் நடைபெற இருக்கிறதோ அதிலெல்லாம் என்னென்ன கிட்டத்தட்ட பாருங்கள். இப்போ தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 2377 கோடி திட்டங்கள், கோவை மாநகராட்சிக்கு 2307, தூத்துக்குடி நெல்லை மாநகராட்சிக்கு 800 கோடி பாதாள சாக்கடை திட்டங்கள். இதெல்லாம் 110 விதியின் கீழ் சட்டமன்றத்தில் முதல்வர் அறிவித்து அதற்கு பிறகு ஆளுங்கட்சிக்கு அவகாசம் கொடுத்து இந்த தேர்தல் கமிஷன் அறிக்கை வெளியிடுகிறது. அந்த அறிக்கை வெளியிட்ட அன்றே அதிமுக தனது வேட்பாளர்களையும் அறிவிக்கிறது. இதைத்தான் கலைஞர் தனது அறிக்கையை தெளிவாக சுட்டிக்காட்டி இந்த ஒரு கேலிக்கூத்தாக நடக்கிற இந்த ஒரு தேர்தலிலே மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் மாநில அரசிற்கும் இடையே இருக்கிற அந்த உறவை சுட்டிக்காட்டி தேர்தல் நியாயமாக நடக்குமா என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் அவர் இந்த தேர்தலை புறக்கணிக்கும் என்று சொல்கிறார். தவிர 95 லட்சம் 96 லட்சம் வாக்குகளை பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விகளை கண்டு அஞ்சி தேர்தலை விட்டு விலகியதாக வரலாறு இல்லை. திமுக ஆட்சி காலத்தில் இருக்கும் போது நடைபெற்ற பல இடைத்தேர்தலில் அதிமுக புறக்கணித்திருக்கிறது. அப்படி ஒரு புறக்கணிப்பாகத்தான் திமுக புறக்கணிப்பு பார்க்கணுமா இல்ல வேற எதுவும் காரணங்கள் இருக்கா? திமுக ஏன் புறக்கணித்தது என்று ஆராய்ச்சி தேவையில்லை. இன்றைக்கு திமுகவினுடைய இருக்கின்ற சிக்கல்கள் வெளிப்படையானவை. அது ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் நாள்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு அந்த முடிவுக்கு வருவதை தவிர ஒரு வழியில்லாத நிலை தான் இருக்கிறது. மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வைத்தியலிங்கம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சொன்னார், லீவுன்னு சொன்னார். அரசியல்வாதிக்கு லீவு இருக்கிறதா நான் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல. அரசியல்வாதி ஒரு அரசியல் கட்சி ஏதோ அலுவலகம் போல வாரத்தில் 3 நாள் லீவு, விநாயகர் சதுர்த்திக்கு, அதுவும் திமுக விநாயகர் சதுர்த்தி லீவை பெருசாக இன்னைக்கு ஒரு காரணமாக சொல்றது என்பது ஒரு அவங்களுடைய வளர்ச்சியா அல்லது அவங்களுடைய பலகீனமான்றதை நடுநிலையாளர்கள் தான் முடிவு செய்யணும். ஆக இது ஒரு அரசியல்வாதிக்கு இது காரணம் இல்லை. அரசியல்வாதி லீவு நாளில் நாங்கள் யோசிக்க முடியாது அல்லது நாங்கள் இதுக்கான முயற்சியில் ஈடுபட முடியாது என்று சொல்றதெல்லாம் ஒரு சாக்காக தான் கருதப்படுமே ஒழிய இது ஒரு நியாயமான காரணமாக தெரியாது. ரெண்டாவது, இன்னைக்கு சங்கரன் கோயில் நகராட்சியோ அல்லது புதுக்கோட்டை நகராட்சியோ அல்லது அதை எல்லாம் அந்த ராஜினாமா செய்து அந்த இடம் காலியாகி ஆண்டுகள் ஆகிறது. பல 1.5 ஆண்டுக்கு 2 ஆண்டுக்கு கிட்ட காலியாக இருக்கு. அதனால அந்த இதை குறுகிய காலம்னு சொல்றது ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துக்கு காலியான உடனே அடுத்து அந்த தேர்தலை சந்திக்க தயாராக தான் இருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சியும் ஒரு இடம் ராஜினாமா பண்ணாங்களா உடனே அடுத்த நிமிஷம் தேர்தலை சந்திக்கிறது தான் அவங்க பணியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு முன்னே தான் எல்லா கட்சியும் வேட்பாளர்கள் அறிவித்தாங்க, பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்லாம் தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னே களத்துக்கு போயிட்டோம். ஆக இன்றைக்கு கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை 2016 வரக்கூடிய தேர்தலை எதிர்நோக்குவதற்குரிய ஆயத்த பணிகளை இன்னைக்கே நாங்கள் தொடங்கிட்டோம். ஆக ஒரு அரசியல் கட்சி விழிப்போடும் சரியான நிலைப்பாட்டோடும் இருக்கின்ற பொழுது அது இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த இதே இன்னொரு காரணத்தையும் சொல்றாங்க. அதாவது போதுமான நேரம் ஒதுக்கலன்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்க, இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூருக்கு நிதி ஒதுக்குனாங்க, தூத்துக்குடிக்கு ஒதுக்குனாங்கலாம் சொல்றாரு. அங்கே மட்டும் ஒதுக்கல, கும்பகோணத்துக்கும் ஒதுக்கியிருக்கோம், கரூருக்கும் ஒதுக்கியிருக்கோம். ஆக ஒரு அரசாங்கம் தன்னுடைய பணிகளை செய்கின்ற போது அதுக்கு இவங்க ஒரு தேர்தல் காரணத்தை கற்பிப்பது என்பது அவங்களுடைய பலகீனத்தினுடைய வெளிப்பாடு. ஆகஸ்ட் 6 அறிவிச்சுட்டு அதுக்கு பிறகு தேதி மாற்றம் செய்வதற்கான காரணத்தை தேர்தல் ஆணையம் என்ன அறிவித்திருக்கிறது? என்ன காரணம் சொன்னாங்க? ஒப்புக்கொள்ளக்கூடிய காரணம் எது சொல்லலையே அவங்க? இந்த கேள்வியை அவங்க அந்த தேர்தல் அறிவிச்ச நேரத்தில் அவங்க திரும்ப பெற்ற நேரத்தில் கேட்டிருக்கணும். ஆனா இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சதுனால இதை விமர்சிக்கிறது சரியா இருக்கு. ரெண்டாவது அதுலயே ஒரு செய்தியை சொல்றாங்க, இது அவசரமா அறிவிச்சிட்டாங்க, இவ்வளவு நாள் இது ஒன்று அதிமுக கழகம் தன்னுடைய வேட்பாளர்களை தயார் செஞ்சுக்கிட்டு முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு களத்துக்கு வந்திருக்காங்கன்னாங்க. ஆனால் அதே அறிக்கையில்
கருணாநிதியினுடைய அறிக்கையில் இன்னொரு செய்தி சொல்றாரு. என்னன்னா, ஒரு 3 நாளுக்கு முன்ன 2 நாளுக்கு முன்ன ராஜினாமா செய்த கடலூருக்கும் தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னு. அப்போ அதிமுக எப்படி முன்னேற்பாடா வந்து அவர் ராஜினாமா பண்ணுவார்? அன்னைக்கு ராஜினாமா பண்ற வரைக்கும் அவருக்கே தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு காலி ஆக்கினோட தேர்தல் நடத்துறாங்க. தமிழ்நாடு முழுக்க வந்து எந்தெந்த இடங்கள்ல காலி இருக்கோ அந்த இடங்கள்லாம் தேர்தல் நடத்துறாங்க. அதனால இதுல வந்து ஒரு காரணம் கற்பிப்பது அரசியலா தான் பார்க்கப்படும். இந்த தலைப்புக்கு போதிய நேரம் இல்லை. இந்த இடைவேளை பிறகு வேறு தலைப்பு பற்றி பேசுவோம்.